ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உயிரை கொடுக்கிற அன்பு, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. என்ன பார்த்தீங்கன்னா, தியாகத்தின் உச்சம், தியாகத்தின் அன்பு, தியாகம் பண்ணுகிற அன்பு, தன்னையே தியாகம் பண்ணுகிற, தன்னையே தியாகம் பண்ணிட்ட. தியாகம் என்பது எல்லாருக்கும் வராது. அன்புல உச்ச அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றது தான். எதிர்பார்ப்பு இல்லாம செலுத்தக்கூடிய அன்பு. என்னதான் இருந்தாலும் தன்னையே தியாகம் பண்ணுவது, தன்னையே ஒப்பு கொடுப்பது, தனக்கு உண்டானவைகளை தியானம் பண்ணுவது, தன்னை தியாகம் பண்ணுவது, தன்னுடைய காரியங்களை தியாகம் பண்ணுவது, தன்னுடைய உடமையை தியாகம் பண்ணுவது, தனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி செலுத்தக்கூடியதுதான் அன்பினுடைய உச்சம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இதுதான் தியாகத்தின் அன்பு. அல்லேலூயா. தியாகம் பண்ணினார் நமக்காக. அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார், மனிதர்களுக்காக தியாகம் பண்ணினார். அல்லேலூயா. கடைசியில தன்னையே தியாகம் பண்ணி, தன்னுடைய சரீரத்தையே தியாகம் பண்ணுவதற்கு, மக்களுக்காக தியாகம் பண்ணுவதற்கு தன்னுடைய சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சரீரத்தை மாத்திரமல்ல, சரீரத்தில் இருக்கக்கூடிய உள்ள ஓடுற ரத்தத்தை கூட மனுஷனுக்காக தியாகம் பண்ணார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலதான் இன்றைக்கு நமக்கு விடுதலை. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தியாகம் பண்ணினதுனாலதான் அந்த ரத்தத்தினால நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம். பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். பாவத்தினுடைய நமக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலை எனக்கூடிய ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றிருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி தியாகம் பண்ணின தியாகம் தான். அல்லேலூயா. அதுதான் தியாகத்தின் உச்சத்தின் அன்பு.